அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒருவர் பலி மற்றும் 12 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒருவர் பலி மற்றும் 12 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவபிரகாசம் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவபிரகாசம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். இவர் புதிதாக ஒரு காரை ஒன்று வாங்கி தனது குடும்பத்துடன் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு அருகே உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு பூஜை செய்து படைப்பதற்காக தனது காரை குடும்பத்துடன் சென்றிருந்தார். இந்த நிலையில் அந்த காரை தமிழ்ச்செல்வன் ஓட்டி வந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காட்டு நெம்மிலி கிராமத்தில் அந்த கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது உளுந்தூர்பேட்டையில் இருந்து விருதாச்சலம் நோக்கி சென்ற ஈச்சர் லாரி மீது அந்த காரானது மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். மேலும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் ஈச்சர் லாரியில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இதன் மூலம் மொத்தம் படுகாயம் அடைந்தவர்கள் எண்ணிக்கை 12ஆகவும் உயிரிழந்தவர் எண்ணிக்கை ஒருவராகவும் உள்ளது. இந்த கார் அப்பளம் போல் நொறுங்கி இடிபாடுகள் சிக்கியவர்களை அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவம் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் போக்குவரத்து இடையூறை சரி செய்து மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, மேலும் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.